ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் லாஸ்ட் வீக் வரைக்கும் நல்லாவே புல்லிஸாக வந்துட்டு இருந்தது. பட் லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டாக சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான செல் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க குளோபல் சைடில் இருக்கிற இஷ்யூஸ் தான். ஸோ மார்க்கெட்டை தொடர்ந்து கண்டினியூஸாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போன மார்க்கெட்டு. ஸோ இப்போ குளோபல் சைடில் இருந்து கொஞ்சம் பிரச்சனை வரதுனால இறங்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த்தில் ஒரு அரௌண்ட் 6% கிட்ட ஏறின மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2% கிட்ட வந்துட்டு இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அதோட சென்டிமெண்ட்டை கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போது நம்மளோட கேபிட்டல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் வந்து நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எப்போவுமே வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா மேலே மட்டுமே நீங்கள் வந்து கண் வச்சிட்ருக்கக்கூடாது, கீழேயும் நம்ம வந்து ஒரு கண் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்டையர் கேபிட்டலையும் பாதுகாத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்குது அப்படின்னா இருக்கிற மொத்த காசுக்கும் கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க, இல்லை செல்லராக இருந்தால் புட் ஆப்ஷனை வந்துட்டு செல் பண்ணுவீங்க. மார்க்கெட் மேலே தானே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே போக போகுது அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. பொசிஷன் சைஸிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு அதோட சென்டிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக கேபிட்டல் இல்லை அப்படின்னாவோ, நம்மக்கிட்ட அடிஷ்னல் பிளான் இல்லை அப்படின்னாவோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு 25,332 அப்படிங்கிற ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் தான் வந்துட்டு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 25,079 அதை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி மேலே போயிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப மேலே போக முடியல. ஸோ அதை ஹோல்டு பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து அது நடக்கலை. வெள்ளிக்கிழமை உடச்ச உடனே ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆயிடுச்சு. நல்லாவே வந்து அடின்னு அடித்து இப்போ வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 20 டேஸ் மூவிங் ஆவரேஜோட இம்பார்ட்டன்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி பேசிட்டோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் உடைக்குது அப்படிங்கிறப்போ நிறையா பேர் இதுக்கு கீழே வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற ஐடியா வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மறுபடியும் ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் அப்படி தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபர்தர் செல்லிங் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிற சுச்சுவேஷனில் இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து வீக்காக தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்னிங்குள்ளே ஏதாவது மொமெண்டம் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஸ்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அடுத்தது 24,650 வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் உடைக்குது அப்படின்னா அடுத்தது 24,450, 24,200 இந்த மாதிரியெல்லாம் கூட வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேரிஷ் ட்ரேட்லாம் வந்துட்டு எதுவும் மூவ் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை டெய்லி பேஸிஸில் வாட்ச் பண்ணுங்கள், எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஆப்போசிட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான பிளான் உங்கள்கிட்ட வந்துட்டு பக்காவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்னன்னைக்கு சென்டிமெண்ட்டை வச்சு அவங்க அன்னன்னைக்கு ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஸ்டாப் லாஸ்க்கு எது வச்சுக்கிட்டு. பட் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக ஹெட்ஜிங் பண்ணி தான் பண்ணணும். ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு லாங் ரனில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 4 வாட்டி ப்ராஃபிட் பண்ணிங்கனாலும் 5 வாட்டி ப்ராஃபிட் பண்ணிங்கனாலும் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் லாஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு மாட்டினீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடும். ஸோ மார்க்கெட்டில் அடுத்தடுத்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆனால் கிராஜுவலாக தான் நிறையா வந்துட்டு மேலே போனதுனால கிராஜுவலாக தான் இறங்கும். 24,450, 24,200, 23,900 வரைக்குமே வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்குது.
இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டாக கட் பண்ண தான் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இடையில வந்துட்டு ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது யூஎஸ் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து குளோபல் லெவல்லையோ வந்துட்டு வருது, இல்லை நம்மளோட மார்க்கெட்லேயே ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏதாவது கொடுக்குறாங்க, ஒரு சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதில் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறையா வாட்டி 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே வந்தது. பட் என்னென்னா வந்த உடனே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டே தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சார்ட்டில், இது வந்துட்டு டெய்லி சார்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சென்டிமெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நிஃப்டி மேலே போகிறதுக்கு ஐடி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. பட் ஐடியும் லாஸ்ட் வீக் அடிச்சிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நிஃப்டி அளவுக்கு. பிகாஸ் அந்த லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்து பேங்க்கில் வந்துட்டு இருக்குது. எல்லாருமே வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையோ வந்து தேடி போகிறாங்க மக்கள். அது அப்படிங்கிறதுனால பேங்க்கில் வந்துட்டு லிக்விடிட்டி பிரச்சனை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான கேண்டில் வந்துட்டு ஒரு லாஸ்ட் வீக் வரைக்குமே வரல. பட் என்னென்னா தொடர்ந்து அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே சென்டிமெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காகவே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரைடே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் கிட்ட அடிச்சு விட்டாங்க. இது ஒரு நல்ல வீக்கான ஒரு கேண்டிலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக கீழே வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இமீடியட்டாக ஃப்ரைடேவோட லோ கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் வந்து ஃப்ரைடேவோட லோ கிட்ட சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா திரும்ப கன்சாலிடேஷன், அதாவது 54,430க்கு கீழெல்லாம் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்கு போயிடும். 49,650லேருந்து 50,430. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் திரும்ப மாட்டிக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் கன்சாலிடேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்போர்ட் வந்து நிஃப்டிக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ இது வந்து நிஃப்டியை பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஹை வந்து 51,750. ஸோ இந்த 2 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 2ஐயும் பிரேக் பண்ணி ஆகணும். பட் வந்து லோயஸ்ட் பாயிண்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அப்கமிங் டேஸில் ரொம்ப கம்மி. அன்டில் அன்லெஸ் குளோபல் லெவல்லையோ இல்லை இந்தியா லெவல்லையோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரதை தவிர. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் வெள்ளிக்கிழமை நிஃப்டி ஐடியிலையும் செல்லிங் வந்ததுனால நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டை வந்து ஓவராலாகவே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா செக்டார்லேயுமே வந்துட்டு ஒரு செல்லிங் தான். ஸோ நிஃப்டி ஐடியும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடி மட்டும்தான் இன்னமும் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு 41,960 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது 41,380. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ எது எப்படியோ இதுவும் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறினா மட்டும்தான் நமக்கு வந்து நிஃப்டியில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓவராலாகவும் மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் வந்துட்டு பில்டப் ஆகும். இல்லை இந்த 2 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டியோட நிலைமை ரொம்ப கவலைக்குரியதாக ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இண்டெக்ஸும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி 50னா நிஃப்டி 50 மட்டும் வாட்ச் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட சென்டிமெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, ஐடியோட சென்டிமெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஹெவியாக வந்து காலை ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 25,000 அண்ட் அபோவ் வந்து நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ பிசிஆர் பார்த்தீங்கனாலும் 0.61 ஒன்றுக்கு கீழே இருந்ததுனாவே அது வந்துட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு தான். இப்போ என்ன 0.61 அப்படிங்கிறப்ப அரௌண்டு ஒரு புட்டு ரைட் பண்ணால் 2 கால் கிட்ட வந்துட்டு ரைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சென்டிமெண்ட் வச்சு பார்க்குறப்பையும் இது வந்து மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் எது எப்படியோ ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப தான் தெரியும் ஏதாவது சென்டிமெண்ட்டுக்கு இது சேஞ்ச் ஆகுதா, நியூஸ்க்கு இது வருதா அப்படிங்கிறத. ஸோ அதையும் பார்த்துங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரியுதுன்னு வைங்களேன்.
ஸோ புட் கால் ரேஷியோ பார்த்திங்கனாலும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கால் சைடு வந்து நிறையா ரைட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டிருக்கிறது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி வந்து க்ரீனில் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுறது. ஸோ இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கனாவே தெரியும், புட் சைடு பெருசாக வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் மட்டும் கொஞ்சம் பேர் கம்மியாக தான் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கால் சைடு தான் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அடிஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாவே தெரியும். இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வீக்காக இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எவ்ரிவேர் எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரு பேரிஷ்னஸ் தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா என்ன ஏதுன்ட்டு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. புட் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, கால் சைடு மட்டும்தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிசிஆர் பார்த்திங்கன்னா 0.56. இது வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதான் 2 கால் ரைட் பண்ணால் தான் ஒரு புட் வந்துட்டு ரைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லைவ் மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாலும் கால் சைடு ஹெவியாக வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. நியர்பை புட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அன்வைண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு பிரச்சனை, மார்க்கெட் ஃபர்தராக கிராஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எக்ஸிட் ஆவாங்க போல் தெரியுது. கால் சைடு வந்து அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கடு பையோ நேக்கடு செல்லோ போகாதீங்க. ஒரு ப்ராப்பரான ஹெட்ஜிங் வச்சுக்கோங்க. சடனாக வந்து ஒரே நாளில் மொத்த சென்டிமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் பிளானை வந்துட்டு வச்சுக்கோங்க. பொசிஷன் சைஸிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றும். ஸோ தயவு செஞ்சு அதிலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டேட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் நிறையா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த எக்கனாமிக் கேலண்டர் பார்த்திங்கனாவே தெரியும், யூஎஸோட நான் பேரோல் அது வந்து 6th அன்றைக்கே வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. 11th பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு வருது யூஎஸ்ஏலேருந்து. 12th இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்துட்டு வருது இந்தியாவோடது. 12th பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு வருது இந்தியாவோடது. 12th பார்த்திங்க அப்படின்னா ECB இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்துட்டு அப்கமிங் டேஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் 3 போட்டு அடின்னு அடித்து வச்சுருக்காங்க. ஸோ நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 2.55% வந்துட்டு இறங்கியிருக்கு. ஸோ இது இப்படியே அஃபெக்ட் பண்ணுது இந்தியன் மார்க்கெட்டோட ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னா இன்னமும் ஃபர்தராக நமக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஐடியை வச்சு தான் ரீசெண்ட் டேஸில் ஏற்றிருக்காங்க. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பெருசாக பாதிக்கும். யூரோப்பியன் மார்க்கெட்டும் வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 153 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்துட்டு காட்டுது. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் தான். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல செல்லிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கீழே வந்துட்டு எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.